கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 5 தவக்காலம் முதல் ஞாயிறு. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினாலும் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை. அலகையினால் வஞ்சிக்கப்பட்ட முதற் பெற்றோர் பாவம் செய்கின்றனர். இறைவனின் கட்டளைகளை மீறுகின்றனர். இறைவனின் சாயலாகவும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதன் தன் தகுதிக்கு மீறிய பேராசையோடு கடவுளைப் போலாக விருப்பம் கொள்கின்றான். தொடக்க முதல் இருந்து வரும் தொடரும் சோதனை இதுதான், கடவுளாக மாற விழைவது. புனித 2 ஜான் பால் சொல்வது போல், பாவம் ஒன்று இல்லாதது போல் கடவுளாகிய வாழ்வில் இல்லாதவராக்கி வாழும் அகந்தை வாழ்வு இன்றைய மாபெரும் சோதனை. இன்றைய வியாபார உலகின் இன்னும் ஒரு சோதனை குறுக்கு வழியில் எளிய வெற்றிகளை தேடிப்போவது, கல்லை அப்பமாக மாற்றுவதும், தலை குனிந்து தெண்டனிட்டு வணங்குவதும், ஆலயத்தின் உயர்ந்த பகுதியிலிருந்து குதிப்பதும் இயேசுவினால் இயலாத செயல்களே அல்ல. ஆயினும் இவை அலகை இயேசுவின் பணிவாழ்வில் எளிய குறுக்கு வழிகளில் மீட்புக்காக செயல்படுங்கள் என வைக்கும் சோதனைகள். இறை வார்த்தையில் ஒளியில் நடைபோட்டு சிலுவையின் வழி சேர்ந்து அலகையை வெல்லும் இயேசு நமக்கு ஒரு நல்ல பாடம். அது உடல் சார்ந்த சோதனையோ, உள்ளம் சார்ந்த சோதனையோ அல்லது மன உறுதி சார்ந்த சோதனையோ எதுவாக இருந்தாலும் ஜெபத்தாலும் இறை வார்த்தையாலும் வென்றிட உறுதி பூணுவோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். அன்பு
கரம்